வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாராந்திர கிரக ராசி பலன். இதில் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளின் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை உள்ள வாராந்திர ராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். சிம்ம ராசி பலன் ஜூன் 24 முதல் ஜூன் 30 வரை உள்ள சிம்மராசி கிரகராசி பலன். குறிப்பாக இந்த வாரம் சிம்மராசி மக்கள் மது மற்றும் போதை தரும் பிற மருந்துகளையும் போதை வஸ்துகளையும் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அவை உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகமாக்கும் சூழல்கள் அதிகமான சார்ந்த வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்மராசியை பொறுத்து 10ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்வதால் இந்த வாரம் நீங்கள் பல ஆதாரங்களிலிருந்து ஆதாயம் சார்ந்த பலனை அடைவீர்கள். இதனால் இந்த வார தொடக்கத்தில் உங்கள் பொருளாதார நிதி வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திட்டத்தை நீங்கள் உருவாக்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. காரணம், இதை செய்வதன் மூலம் உங்கள் பணத்தை அதிக அளவில் உங்களால் சேமிக்க முடியும். முக்கியமான வருமானம் சார்ந்தவற்றில் முதலீடு செய்வதற்கும் வழிவகுக்கும். அதுபோல் அதை ஒரு இடத்தில் பாதுகாப்பாகவும் குவிக்க முடியும். சிம்மராசி மக்களின் குடும்பத்தில் எந்த ஒரு முதியவர் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த வாரம் அவரின் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும், அல்லது அவரால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது உங்கள் குடும்பத்தில் உள்ளவரிடம் நேர்மறையான தன்னம்பிக்கையை கொண்டு வரும் மற்றும் குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஒன்றாக கூடி பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து பேசி உணவு உண்டு மகிழ்வீர்கள். இந்த வாரம் உங்கள் தொழிலில் நீங்கள் சிறப்பாக செயல்படும் போது பார்ப்பதற்கு நீங்கள் அதிக திமிர் பிடித்தவராக மற்றவரின் கண்களுக்கு தோற்றமாகலாம். இதன் காரணமாக நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் மற்றவரிடமிருந்து அதிக உதவியை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களையும் எதிர்பாராத விதமாக நீங்கள் தவறுதலாக சில நேரங்களில் காயப்படுத்தலாம். எனவே இந்த வாரம் முழுவதும் இந்த அம்சத்தை, இந்த நிகழ்வை நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கவனிக்க வேண்டும். சிம்மராசி மாணவர்கள் தங்களின் கல்வித்துறையில் மகத்தான வெற்றியை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் கடின உழைப்பின் பலனை நீங்கள் பெறுவீர்கள். காரணம், உங்களின் கிரகங்களுடைய அனுகிரகம் மற்றும் அமர்வு தன்மை உங்கள் போட்டித் தேர்வில் உங்களுக்கு சாதனைகளை தரும் என்று நம்பலாம். எனவே இந்த வாரம் முழுவதும் மாணவர்களும் சிம்மராசி மக்களும் நல்ல பலன்களை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது நம்பிக்கை உங்களுக்கு அவசியம். அதே நேரத்தில் உங்களை சுற்றி உள்ளவரின் முகம் கோணாமல் உங்களின் பேச்சும் செயலும் இருக்க வேண்டும். அவருடைய ஆதரவை பெறுவதுதான் உங்கள் வாழ்வின் முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டால் யாவும் நலமாகும். அடுத்து கன்னிராசி பலன். ஜூன் 24 முதல் ஜூன் 30 வரை உள்ள கன்னிராசி கிரகராசி பலன் பற்றி பார்ப்போம். கன்னிராசி மக்களின் ராசியை பொறுத்த மட்டில் கேது பகவான் முதல் வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் உங்களின் மன அழுத்தம் மேலும் நீங்கள் எதிர்பாராத வகையில் அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு சற்று அமைதியின்மை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலை முடிந்தவரை நீங்கள் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் அதன் விளைவால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாக்க முடியாது, பாதிப்பு ஏற்படும். இந்த வாரம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பணத்தை சேமிப்பது பற்றி சிந்திக்க வேண்டும். இதற்காக உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் நெருங்கிய சொந்தங்களுடன் குடும்ப வரவு செலவு திட்டங்களை பற்றி விவாதித்து அவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். வரவின் தன்மையும் செலவின் தன்மையும் என்னவென்று அவர்களுக்கு புரிய வைப்பது நலமாகும். இல்லையெனில் வார இறுதியில் பொருளாதார நிதி நெருக்கடி காரணமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இந்த வாரம் உங்கள் பழைய நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவுகளுக்கு விருந்து கொடுத்து உபசரிக்கலாம். இதன் போது நீங்கள் கூடுதல் ஆற்றலை உங்கள் நண்பர்கள் மூலம் பெறுவீர்கள். இது தரும் அனுபவத்தால் நீங்கள் எந்த ஒரு விருந்து அல்லது நிகழ்வையும் ஒழுங்கமைக்க உங்களை தூண்டும். இருப்பினும் இது போன்ற எதையும் செய்வதற்கு முன் உங்கள் வீட்டு உள்ளவருடன் கலந்து உரையாடுங்கள், யாவும் நலமாகும். கன்னிராசி மக்கள் தங்களின் சுயமாக பாரம்பரியம் உள்ள வணிகர்கள் இந்த வாரம் பெரிய வெற்றி அடைவார்கள். இதன் மூலம் இவர்கள் வாழும் சமூகத்தில் புகழையும் குடும்பத்தில் மரியாதையும் பெற்று நலமாக
மேம்படுவார்கள். மேலும் இதனால் உங்களின் குடும்பம் உங்களை சிறப்பாக செயல்பட ஊக்குவிப்பார்கள். கன்னிராசி மாணவர்கள் இக்காலத்தில் ஐடி, இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை படிக்கும் மாணவர்கள் குறைந்த உழைப்பிற்கு பிறகும் நல்ல முடிவுகளை பெறுவார்கள். இந்த நேரத்தில் உங்களின் கிரக சேர்க்கையின்படி நீங்கள் எந்த தேர்வு எழுதினாலும் அதில் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெற்று நலமாக வாழ்வீர்கள். கன்னிராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது எதையும் ஒரு திட்டம் திட்டி செயல்படுத்துவதன் அருமையை உணரவும் அதில் வெற்றி பெறவும் முடியும் என்பதை நீங்கள் உண்மையாக புரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து துலாம் ராசி ஜூன் 24 முதல் ஜூன் 30 வரை உள்ள கிரக ராசி பலன். இந்த வாரம் சனி பகவான் துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்வதால் இந்த மாதம் தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பின் கவனம் செலுத்தக்கூடிய சூழலை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் காரணமாக துலாம் ராசி மக்கள் ஓரளவு பொருளாதார நன்மைகளை பெற்று நலமாக வாழ்வார்கள். எவ்வாறாயினும் இந்த நேரத்தில் எந்த ஒரு சிக்கலிலும் இருந்து விடுபட உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தேவையான நிதி உதவி செய்யும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதால் துலாம் ராசி மக்கள் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக அவுட்டிங் செல்வதற்கும் சுற்றுலா செல்வதற்கும் திட்டமிடுவார்கள். துலாம் ராசி மக்களின் வாழ்க்கையில் நடக்கும் குழப்பங்களுக்கு மத்தியில் இதனுடன் உங்கள் குடும்பத்தில் திருமண வயதுடைய ஒருவர் இருந்தால் அவர்கள் திருமணத்தை இந்த மாதத்தில் நிச்சயிக்க சம்மதம் நீங்கள் தெரிவிப்பீர்கள். இருப்பினும் இந்த குடும்ப விழாவில் துலாம் ராசி மக்கள் முழு மனதுடன் பங்கேற்க வேண்டும். இதனால் உங்கள் குடும்பம் மற்றும் உறவினரிடையே உங்கள் மரியாதையை அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் சிறிது தேவையற்ற சூழ்நிலைகள் காரணமாக எரிச்சல் அடையலாம். இதன் காரணமாக உங்கள் சக ஊழியர்களுடன் சண்டை அல்லது தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் இதன் மூலம் உங்கள் தவறை நீங்கள் உணரும் தருணத்தில் வேலை செய்யும் இடத்தில் ஏற்பட்ட சர்ச்சைகளை தீர்ப்பதில் நீங்கள் உடனடியாக தலையிட்டு அதில் வெற்றி பெறுவீர்கள். மேலும் நீங்கள் பல்வேறு வகையான உணவுகளை உண்டு அனுபவிப்பீர்கள். இதனால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சிறிது நேரம் யோகா மற்றும் உடற்பயிற்சிகள் செய்ய முடியாமல் போனதால் வருத்தப்படுவீர்கள். இருப்பினும் இரவு உணவிற்கு பிறகு உங்கள் மனதை உறுதி செய்து இந்த வாரம் தொடர்ந்து இது போன்ற செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இருப்பினும் நீங்கள் உங்களின் வேலையை முடித்தவுடன் உங்கள் அலுவலகத்தை விட்டு சரியான நேரத்தில் வீட்டிற்கு வர வேண்டும். இதனால் நீங்கள் நேரத்திற்கு சாப்பிட்டு வீட்டிற்கு வெளியே சிறிது தூரம் நடந்து நீங்கள் உண்ட உணவை ஜீரணிக்க அது ஒரு ஏதுவாக அமையும். எனவே இதற்கான முயற்சிகளை நீங்கள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். இந்த வாரம் உங்கள் விருப்பப்படி உங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவதில் சில சிரமங்களை மாணவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக மாணவர்களின் பல பாடங்கள் புரிந்து கொள்வதில் சிரமத்தை அனுபவிப்பார்கள். ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் மாணவர்கள் செயல்பட வேண்டும். ஆலோசனை என்பது நல்ல பழக்க வழக்கத்தை பின்பற்றுவது அவசியம் மற்றும் நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வாழ்வது அதைவிட சிறந்ததாக இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி பலன். ஜூன் 24 முதல் ஜூன் 30 வரை உள்ள விருச்சிக ராசி மக்களின் கிரக வாழ்க்கையில் இந்த வாரம் சில காரணங்களால் திடீர் பயணம் செல்ல நேரிடலாம். இந்த பயணம் உங்களுக்கு மிகவும் சோர்வாகவும் அசௌகரியமாகவும் விருப்பமில்லாமலும் இருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் முடிந்தால் இந்த பயணத்தை பின்னர் ஒதுக்கி வைப்பது உங்களுக்கு நல்லது. விருச்சிக ராசி மக்கள் கூட்டாக வணிகம் செய்தால் இந்த வாரத்தில் உங்கள் வணிக பங்கு கூட்டாளருடன் இருக்கும் உங்கள் உறவை நல்லவிதமாக மேம்படுத்த வேண்டும். இதனால் உங்களுக்கு தேவையான நிதி பலன்களை அவர் மூலம் பெற உதவும். மேலும் உங்களின் தொடர் முயற்சிகளால் உங்கள் வணிக நடவடிக்கைகள் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். எந்த காரணத்திற்காகவும் இரவு வெகு நேரம் வரை வீட்டை விட்டு வெளியில் இருப்பது உங்களுக்கு நல்லதல்ல. மற்றும் விருச்சிக ராசி மக்கள் தங்களின் வசதிக்காக அதிக பணம் செலவழிப்பதால் இந்த வாரம் உங்கள் மீது உங்களின் பெற்றோர் கோபப்படுவார்கள். எனவே இதை ஆரம்பத்திலிருந்தே மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தவாறு செலவை செய்யுங்கள். உங்களை அவர்கள் திட்டும் வகையில் நீங்கள் எந்த வீண் செலவையும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை சேர்க்கும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் மனநிலையை கெடுத்துக்கொள்வீர்கள் என்பதுடன் அதுபோல குடும்ப சூழலில் தேவையின்றி அலைச்சல் உருவாகும். விருச்சிக ராசியை பொறுத்து குரு பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் அதிக வேலையில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்குள் ஒரு அற்புதமான நுட்ப ஆற்றலை நீங்கள் பெற்று நலமாக உழைப்பீர்கள். இது இருந்த போதிலும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லா வேலைகளையும் திட்டமிடலுக்கு முன்னதாக முடிக்க முடியாமல் போகும் வாய்ப்புகள் இருக்கிறது.
இந்த வாரம் விருச்சிக ராசி மாணவர்கள் தங்கள் ஒவ்வொரு பாடத்திட்ட கல்வி முயற்சியிலும் தொடர்ந்து நன்கு படித்து முன்னேற வேண்டும். அதே நேரத்தில் படிப்பில் மகத்தான வெற்றியை பெற தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் வரும் ஒவ்வொரு தடைகளையும் சமாளித்து வர அறிவு நுட்பத்துடன் செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது. இந்த மாணவர்களுக்கு விருச்சிக ராசி மக்களின் வாழ்வில் கடந்து போன தருணங்களுக்கும் இப்போது வருந்தி நேரத்தை வீணடிப்பதை தவிர உங்களால் சிறப்பாக வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆகவே உங்கள் தோல்விகளை மறந்துவிட்டு வருங்கால உங்களின் இலக்குகளை அடைவதற்கு உண்டான சரியான திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருச்சிக ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது அனுபவம் என்பது நாம் பட்ட தோல்வியின் மூலம் வருகிறது மற்றும் நம்மிடம் உள்ள குறைபாடுகளை அவை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. ஆக இதுவும் நமக்கு தேவையான ஒரு படிப்பினை தான். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்பிகள் பயந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.